அதனால் இதுக்கு அழகாக இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனும் புத்தர் ஓஷோ இது மாதிரி நிறைய பேர் அந்த மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா உங்களுடைய உணர்வை அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் நடக்கிறீங்கன்றதை கவனிங்க. கண் இமைக்கும் பொழுதும் கவனிங்க. உங்கள் மூச்சு விடுறதை கவனிங்க. நீங்கள் சாப்பிட்றதை கவனிங்க. இந்த கவனித்தல் மட்டுமே இருக்கணுமே தவிர இந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக வருகிற மன அனுபவங்களோடு நாம் செயல்படக்கூடாது. அதுக்காக அதில் சாட்சித்தன்மையோட அந்த அனுபவங்கள் வந்தால் கூட, பழைய முடிந்த அனுபவங்கள் வந்தால் கூட அதோட நம்ம ஒட்டியும் ஒட்டாமல் இருன்ற மாதிரி சாட்சித்தன்மையோடு அதை கவனிச்சுக்கிட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் கவனிச்சோன்னா 24 hours நம்ம அதில் இருக்க கற்றுக்கிட்டோன்னா புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் அடைஞ்சாரே அதுபோல் நாமும் ஞானம் அடைவோம். அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. நண்பர்களே, நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் நாம் யோகத்தை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த 6வது அறிவை பெற்றிருக்கிறோம். இந்த 6வது அறிவை பயன்படுத்திக்காமல் நம்ம போயிட்டோம்னா நாம் திரும்பவும் ஓரறிவிலேருந்து வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த பயணம் கிருஷ்ணகுமார் சேனலில் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.